இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு காலையில் உங்களோடு ஒரு சில நிமிஷங்கள் ஒரு சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். 22வது சங்கீதத்திலே முதல் வசனம், சங்கீதக்காரனுக்கு கொஞ்சம் கஷ்டமான அனுபவம் ஆயிற்றுன்னு நினைக்கிறேன். போராட்டங்கள், வேதனைகள், பாடுகள். என்ன சொல்கிறாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? இது என்னமோ முடியாமல் போய் இதான் வாழ்க்கையின் இறுதி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் மிகுந்தபோது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் கைவிடார், நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் என்ன சொல்கிறாரு? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அதனால் இடையில் நிறையா பிரச்சனை வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பும்போது அப்படியே அவர் விட்டு விட்டார் என்று நினைக்கக்கூடாது. ஏன் சுவாமி என் ஜபத்தை இன்னும் கேட்கல, இவர் விரும்புகிற விதமாய் ஆண்டவர் பதில் சொல்லவில்லையோ, நமக்கு என்னவென்று தெரியாது. ஆனால் அவருடைய விசுவாசம் அப்படியே அழிந்து விட்டதென்று நினைக்காதீர்கள். தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகின்ற தாவீது மன்னன், ஆண்டவரே தயவு செய்து நான் சொல்லுவதை கேளும் என்கின்றார். உம்மை விட்டு ஓடிப்போவேன் என்று சொல்லவில்லை. நாமும் சில வேளைகளில் ஆண்டவர் நம்ம கைவிட்டார்னு நினைக்கிறோம். அது பாடுகள் மிகுதியாவதினாலே. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயங்க, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவரை நம்புகிற யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை. அது இவ்வளோ அருமையான வசனம் தெரியுமா? அதனால் அந்த தைரியத்திலே, அந்த நம்பிக்கையிலே தான் நாம் நமது வாழ்க்கையை செலவழிக்க வேண்டும், கழிக்க வேண்டும். அன்பானவர்களே, வெள்ளம் போல் பல பாடுகள் நம்மை தாக்கும் சூழ்நிலையில் அதற்கு விரோதமாக கொடியேற்றுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம், நான் இருக்கலாம். எப்படி? பிரச்சனைகள் கூடி வருகிறது உண்மைதான். ஆனால் அதன் நடுவிலே ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற ஆழமான எண்ணம் எனக்கு வேண்டும். அப்படின்னா கொஞ்சம் வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும். இது மட்டும் இல்லை, காலையில் எழும்பி தியானம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த வேளையிலே நமக்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று பவுலடியார் சொன்னார். அதனால் கொஞ்சம் போராட்டம் அதிகமாகிடுச்சுன்னா வேதாகமத்தை தொடர்ந்து வாசிப்போம், தியானிப்போம். ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள உதவி செய்யும். இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் உம்மையே நம்பியிருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.